நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 10, 11, 12 அந்த 3 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 10, 11, 12. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர் பவுல் இரண்டாவது மிஷனரி பயணத்திலே இந்த பட்டணத்தை சந்திக்கிறார். பெரோயா பட்டணத்தை அவர் சந்திக்கிறது பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக நம்ம வாசித்தோம்னா அந்த அதிகாரத்தை நாம வாசிக்கும் போது தெசலோனிக்கே அந்த பட்டணத்தில் இருந்து அவர் யூதர்களால் அங்க துன்புறுத்தப்பட்டு அவர் புறப்பட்டு வருவதை நாம பார்க்க முடியும். இதுக்கு முன்பாக இந்த அதிகாரத்தை நாம் முன்பாக அப்படிப்பட்ட காரியங்களை நாம வாசிக்கிறோம். இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலே தான் இந்த பெரோயா பட்டணம் அங்கே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். அந்த யூதர்கள் ஜெப ஆலயத்திலே அவர்கள் வேதத்தை தியானித்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இங்க கூட வாசிக்கும் போது அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் அவர்கள் எங்கே காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது யூதருடைய ஜெப ஆலயத்திலே அவர்கள் போனார்கள் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். ஜெப ஆலயம் என்றால் என்ன தெரியும்? தேவ ஆலயம் வேறு, ஜெப ஆலயம் வேறு. தேவ ஆலயத்தே அங்கு பலிகள் செலுத்தப்படும். ஆனால் ஜெப ஆலயத்தில் அங்கு பலிகள் கிடையாது. அங்கு ஓய்வு நாள் தோறும் அங்கு என்ன செய்யப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிப்பார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு மட்டும் அங்கு பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாடின் காரியங்களை அங்கு வாசிக்கிறத பார்க்கிறோம். இந்த ஜெப ஆலயம் எப்படி ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா எஸ்ராவின் முன்னாட்களில் பார்க்கும்போது இந்த ஜெப ஆலயங்கள் கிடையாது. இவர்கள் சிறைப்பட்டு பாபிலோனில் சிறைப்பட்டு 70 வருடம் கழித்து வரும்போதுதான் அங்கே எருசலேமிலே அங்கே சுற்றியுள்ள பகுதிகளே அங்கே என்ன பார்க்கும்போது ஜெப ஆலயங்கள் அங்கே ஏற்படுத்துகிறது பார்க்கிறோம். அங்கே குறைவாக எருசலேமுக்கு போய் தொழுது கொள்ள முடியாதவர்கள் அங்க என்ன செய்யறது, ஒரு 10 குடும்பம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ஜெப ஆலயத்தை அங்கே என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் பண்ணி அங்கே ஜெபிக்கிறதும் தேவனுடைய வார்த்தைகளை அங்கே தியானிக்கிறதுமா என்று காணப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த ஜெப ஆலயங்கள் அவர் என்ன போய் பண்ணாரு, அநேக பிரசங்கம் செய்து லூக்கா 4 அதிகாரத்தில் நாம் அதை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா புத்தகத்திலே உள்ள அந்த காரியத்தை எடுத்து அவர் ஜெப ஆலயத்திலே அங்கு பிரசங்கித்தார் என்று சொல்லி அங்கு வாசிக்கிறோம். அதுபோல பவுல் கூட இந்த இடத்திலே ஜெப ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தையை அங்கு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் அங்கு வாசிக்கிறோம் மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி. லிதியாவின் இருதயத்தை கடவுள் திறந்தது போல அந்த பெரோயா பட்டணத்தில் உள்ள ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அங்கு பார்க்கும்போது அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி கடவுள் மேல் வார்த்தையின் மேல் உள்ள ஒரு வாஞ்சை. இன்றைக்கு நம்ம அந்த வாஞ்சையினால்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே கூடி வந்திருக்கிறோம். பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பேர் நம்ம கணக்கு பண்ணுமோ அவ்வளவு பேர் இருக்கு. காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கும்படியாக நாம் கூடி இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையே வாஞ்சை அதிகமாய் காணப்பட வேண்டும். அதிகமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு நம்ம வாசிக்கிறோம். சொல்லும்போது சொல்றாரு, திருவசனம் ஆகிய நாணப்பெண் பாலுமே வாஞ்சியா இருந்து
கடவுளுடைய வார்த்தை மேல் நாம் எவ்வளவு பற்றுதலாக, அந்த வார்த்தையை நாம் எவ்வளவாய் நாம் தியானிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அங்கு பார்க்கும்போது கடவுள் அவருடைய இருதயத்தை திறந்ததனால அங்க மனோவாஞ்சியாய் வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனம் என்ன? வாழ்வு தரக்கூடிய வசனமாய் காணப்பட்டது. அந்த ஜனங்களுக்கு அது நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடிய வசனமாய் அங்கு காணப்படுகிறது. யோவான் நாம வாசிக்கிறோம், சீஷர்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஒரு சில சீஷர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அப்போ 12 பேருக்கு பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜீவ வார்த்தை உங்ககிட்ட இருக்காங்க, நாங்க எப்படி போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. பார்க்கும்போது அவர் எந்த வார்த்தையை அவங்க வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி பார்க்கும்போது வாழ்வு தரும் வார்த்தைகள். அவர்கள் வார்த்தையோடு அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் என்ன பிரசங்கித்தார்கள் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 3ஆம் வசனத்திலே, கிறிஸ்து பாடுபடவும் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை என்று காண்பித்து சிருஷ்டாகப்படுத்தினாங்க என்று சொல்லி அவங்க பார்க்கும்போது கிறிஸ்து அவருடைய மரணத்தை குறித்து, அவர் உயிர்களை குறித்து, அவர் யார் என்பதை குறித்து அவங்க என்ன பண்ணப்படுதா சொல்லப்படுது. ஏன்னா கிறிஸ்துவை அறியாதபடி ஒருவன் இருப்பானால் அவனுடைய வாழ்வு நித்திய நரகம் என்று சொல்லி அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் பார்க்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில அங்கு வாழ்வு காணப்படும் என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பலிகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த பலி செலுத்தும் நிமித்தமாக அவர்கள் பலனை பெற்றுக் கொள்ள முடியாது, நிழலாக காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அது வாழ்வு கொடுக்கக்கூடிய, நித்திய வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களை பார்க்கும்போது ஜெப ஆலயத்துல இன்னைக்கு நம்ம எல்லா கையிலும் வேலை இருக்கு இல்லையா? அந்த நாட்கள்ல எல்லா கையிலும் வேலை இல்லைங்க. அந்த நாட்டில் எல்லாருக்கையும் வேதம் இல்லை. அந்த ஜெப ஆலயத்தில் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இருக்கும். பார்க்கும்போது ஒரு சூழல் தான், ஒரு காப்பி தான் அங்க இருக்கும். அதுதான் என்ன செய்வாங்க, அங்க போய் வாசித்துக்கிட்ட கேட்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலும் இன்னைக்கு வேதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இது எப்படி சொல்லி பார்க்கும்போது மேரி ஜோன்ஸ் என்ற வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தில் சேர்ந்த, விவசாய குடும்பத்தில் சேர்ந்த ஒரு அம்மையார். அவங்க பார்த்தாங்க, குடும்பத்தில் அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. தாய் தகப்பனார் படிச்சது இல்லை, இந்த அம்மாவும் படிச்சது கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச, என்ன வாஞ்சன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வேதத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வேதத்தை நான் வாசிக்க வேண்டும். படிக்கவே தெரியாது. அவங்க ஒரு வீட்டு வேலை செய்யும் போது அந்த மொழியில இருந்த அந்த வேதாங்கத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கற்று வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. வேதத்தை வாசித்த பிறகு அந்த வேதத்தை எப்படியாவது நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டாங்க. இன்றைக்கு நம்ம உடனே கிடைக்கணுங்க. அவங்க பிறந்தது 1784ஆம் ஆண்டு அவங்க பிறந்தாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வேதம் அநேக கையில கிடையாது. அந்த நாட்களில் வேதம் அநேக கையில இல்ல. அந்த வேதத்தை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம், பணம் அதிகம் செலவாகும். அந்த வேதத்தை வாங்க 6 வருஷம் அவங்க கடுமையா உழைச்சாங்க. அந்த வேதத்தை வாங்குவதற்கு பாத்திரம் வீட்டு வேலை செய்து, விவசாய வேலை செய்து, ரொம்ப கடுமையான வேலையை செய்து அவங்க என்ன பண்ணாங்க, எப்படியாவது நான் ஒரு வேதாகமத்தை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ரொம்ப 6 வருஷமா கடுமையா உழைச்சாங்க. அந்த வேதாகமத்தை வாங்கக்கூடிய பணத்தையும் அவங்க ஆயத்தப்படுத்தாங்க. ஆயத்தப்படுத்தி அந்த வேதத்தை கூட பக்கத்தில் வாங்க முடியாதுங்க. 40 கிலோமீட்டர் நடந்தே போனாங்க. அந்த அம்மா 40 கிலோமீட்டர் தூரம் வேதத்தை வாங்க நடந்து போறாங்க. அங்க போகும்போது ஒரே ஒரு வேதாகமம் இருந்தது. அந்த வேதாகமத்தை இவங்க கேட்டு எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லி கேட்கும்போது இது வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இதுக்காகத்தானே இவ்வளவு பாடுபட்டேன், நான் கடவுளுடைய வார்த்தையை வாங்கியாக நான் வாசிக்க வேண்டும் தானே நான் 6 வருட காலமா கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்து நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்து இந்த வேதாகமத்தை வாங்க வந்தேன். கிடைக்கலன்னு சொல்லி அந்த கடைக்காரிட்ட ரொம்ப அவங்க பேசுறாங்க இந்த மாதிரி சொல்லி. அப்புறம் கடைசி அவங்களுக்கு கொடுக்க மனசு வர அந்த வேதத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாத, அவங்க வாங்குறவங்க கூட திருப்பி அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையை பார்த்துதான் என்ன நடக்குதுன்னா வேதாகம சங்கங்கள் ஆரம்பிக்கப்படும்.
இப்படிப்பட்ட வாஞ்சியும் உள்ளவங்க இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏழ்மையிலையும் அவங்க அந்த வேதத்தை வாங்கும்படியாக இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாங்க. அந்த காரியத்தை பார்த்தா வேதாந்த சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இங்க பார்க்கும்போது கல்கா இங்க இந்தியாவில் கல்கத்தாவில் 1811 பம்பாயில 1817 சென்னையில 1820 அந்த வேதாந்த சங்கங்கள் வந்தது. இதனால என்ன பயன் சொல்லி பார்த்தீங்கன்னா 1700 மொழிகளிலே வேதாந்தம் இருக்குங்க. எப்படி அந்த 1700 மொழியில் அந்த வேதாந்தம் கிடைக்கப்பட்டது, எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு வேதத்தின் மேல இருந்த வாஞ்சை, அது நடந்த சூழ்நிலை அவங்க பார்த்து ஒரு திட்டம் பண்றாங்க, நம்ம வேதத்தை நம்ம எல்லா மொழியிலும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி. அப்பதான் அந்த காரியங்கள் நடக்கிறத பார்த்தோம். அந்த வேதத்தில் வாஞ்சையினால அவங்க அதை பெற்றுக்கொண்டாங்க. அது மட்டுமல்ல, நாம ஜபாலயத்தில் பார்க்கும்போது அந்த வேதம் எல்லா கையிலும் கிடையாது. அங்க சுருந்தா இருக்கு, தோல் சுருள் தான் காணப்படும். ஆனா நம்ம கையில் இன்றைக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை நாம் எவ்வளவாய் வாஞ்சித்து அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதாந்தம், இந்த வேதாந்தம் நம்ம எதுக்காது, கடவுள் யார் என்பதை காட்டுகிறது, மனிதனுடைய நிலைமை என்ன என்பதை காட்டுகிறது, முடிவை காண்பிக்கிறது, மனிதன் மறித்த பிறகு நடக்கக்கூடிய காரியங்களை வேதாந்தம் தெளிவாய் காணப்படுகிறது. இந்த வேதாந்தத்தை நம் கையில கொடுத்திருக்கிற இந்த நாள் நம்ம எவ்வளவு அதை வாங்கியோடு வாழ்ந்துக்கிறோம். நம்ம பார்க்கும்போது அவர்கள் அந்த வேதாந்தத்தை, அந்த வசனத்தை அவர்கள், அந்த பிறையா ஜனங்கள் அந்த வசனத்தை வாங்கியோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாமளும் வந்திருக்கிற நோக்கம் என்ன, இன்னைக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் எல்லாவற்றையும் நாம் வாஞ்சியோடு கேட்கக்கூடியவர்களாக நாம். அடுத்த காரியம் அவங்க என்ன செஞ்சாங்க, வேதத்தை ஆராய்ந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியமும் எங்ககிட்ட இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களும் ஒத்து போகுதா, ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பெரிய ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் சொல்ற வார்த்தைகளை அவங்க அப்படியே கேட்டுக்கலங்க. நீங்க எது சொன்னாலும் நாங்க நம்புறோம், நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்டுக்கணும்னு சொல்லி கேட்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க, பவுலும் சீலாவும் சொல்ற வார்த்தைகள் சரியா இருக்கா, வேதத்துல நீங்க சொல்றது சரிதானா என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, நாங்களும் அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாங்க. இன்றைக்கு அநேக இடங்கள்ல கொடுக்கப்படுகிற பிரசங்கங்கள், செய்திகள் எல்லாம் இது வேதத்துக்கு ஒத்து இருக்குதான்னு சொல்லி இன்றைக்கு கவனிப்பதில்லை. எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இன்னைக்கு திருச்சபைகள்லாம் போய்கொண்டிருக்கு. எது சொன்னாலும் பாஸ்டர் எது சொன்னாலும் அந்த காரியத்தை அவர் சொல்றது சரிதானா, வேதத்துல இந்த காரியத்தை பத்தி அவர் சொல்ற காரியம் காணப்படுதா, ஆராய்ந்து பார்க்கிறது. இன்னைக்கு இப்படி ஆராய்ந்து பார்க்காத நிமித்தமாகத்தான் இன்னைக்கு பல பிரிவுகள் காணப்படுது, பல பிரிவுகள் காணப்படும், பல போதனைகள் இன்றைக்கு காணப்படுவதை பார்க்கிறோம். நம்ம எவ்வளவு நம்ம அந்த வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். எஸ்ராவை குறித்து வாசிக்கிறோம். எஸ்ரா 7:10 வாசிங்க. எஸ்ரா 7:10 கொஞ்சம் வேகமா வாசிங்க. எஸ்ரா புத்தகம் 7:10 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் கட்டளைகளையும் நீதி நாயகங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். நம்ம பார்க்கும்போது அந்த வேதத்தை அங்க ஆராயிற காரியங்களை பார்க்கிறோம். வேதத்தை ஆராய்கிறது மட்டுமல்ல, அதன்படி நடக்கவும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, வேதத்தை நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம், அதன்படி நாம நடக்கிறோமா, நடக்கக்கூடிய காரியங்கள் காணப்படுது. வேதத்தை நாம ஆராய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் ஆராய்றது மட்டும் கிடையாது, போதாது, அது சரியான விதத்திலே அந்த வார்த்தை சொல்லப்படுதா, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுதா. ஏன்னா முக்கியமான கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுதா. இன்றைக்கு கிறிஸ்துவ பிரசங்கத்துல கிறிஸ்துவ இல்லைன்னா அந்த சுவிசேஷமே பிரயோஜனம் இல்லாது. அவருடைய பாடு மரணத்தை குறித்து அவரை குறித்து இல்லாத பிரசங்கமே அது இல்லைன்னா அது வேஸ்ட். இன்னைக்கு அநேக இடங்களிலே கிறிஸ்து இல்லைங்க, அதை குறித்து ஆராய்ச்சிப்பட்டது, ஆராய்ச்சி பார்க்கறது இல்லை. அநேகம் சொல்லுகிறாங்க, எங்க சபையில 3000 பேர் வராங்க, 5000 பேர் வராங்க, ரொம்ப ரொம்ப பெருமையா பேசுறாங்க. கிறிஸ்துவின் காரியங்கள் காணப்படுதா? அது மட்டும் தனக்கு பிரியமான சில காரியங்களை சபைக்கு உபதேசமா கொண்டு வர
நான் ஏற்கனவே இருந்த ஒரு திருச்சபையில பாத்தீங்கன்னா ஒரு உபதேசம் காணப்பட்ட உபதேசம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நகையை கலக்கக்கூடிய ஒரு உபதேசம். அதுக்கு வசனம் எதை காமிப்பான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கணும் சொல்லி பார்க்கும்போது நாமும் புதிதாக ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மனத்துக்குள்ளாக 4 கிறிஸ்துவர்களை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வசனத்துக்கு அங்க சொல்லுகிற காரியம் என்ன? நீ மறிச்சுட்டா உனக்கு மேல இதுக்கு மேல உனக்கு நகையோ மற்ற காரியங்களோ தேவையில்லை. இதுக்கு அந்த வசனத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஆராய்ந்து பார்த்ததில்லை. இன்னைக்கு திருச்சபையில் அநேக நாட்களா இது நம்பி கொண்டு இருந்தது. ஒரு நாட்கள் என்ன சொல்லப்படுது? கடவுளுக்கு அந்த பார்க்கும்போது முன்பாக நாம கிறிஸ்துவுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருக்காக வாழ போற அந்த ஒரு காரியத்தை கொடுத்து பார்க்கிறோம். ஞானஸ்தானத்தில் நம்ம அடக்கம் பண்ணப்பட்ட பாவத்துக்கு மருத்துவம் என்பதை காண்பிக்கிறோம். ஆனா இப்படிலாம் இன்றைக்கு போதனைகள், பல போதனை, இது மட்டும் இல்லை, நிறைய காரியங்கள் நம்ம அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா? அந்த வார்த்தைகள்லாம் வேதத்துக்கு ஒத்து வருதா? ஏன்னா இன்னைக்கு அநேக உபதேசங்களுக்கு தான் ஏற்படுது. நம்ம அதை ரொம்ப ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காணப்படுறோம். ஏன்னா வேதம் நம்ம கருத்துல கொடுத்துருக்கிறாங்க. வேதம் நம்ம கடவுள் நமக்கு ஒவ்வொரு வேதங்களும் நம்ம மொழியிலே, தாய்மொழியிலே அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு? வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொன்ன பிரசங்கத்தெல்லாம் அந்த ஜனங்க ஆராய்ந்து பார்த்தாங்க, சரியா இருக்கா என்னன்னு சொல்லி. அவங்க சரியா இருக்கிறத பார்த்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களை குறித்து அவங்க சாட்சி சொல்லும் போது என்ன சாட்சி சொல்றாங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கவும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இன்றைக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வினாதிப்பாடு அதன்படி செயல்படும் போது அவர்கள் எப்படி காணப்படுவார்களாம்? நற்குணசாலிகளாய் காணப்படுவார்களாம். நற்குணம் எப்படி வெளிப்படும்? நற்குணம் எப்படி வெளிப்படும்? நற்குணமா இருக்கிறவங்க எப்படி சொல்ல முடியல? அவங்களுடைய கிரியைகள், அவருடைய கிரியைகள் மூலமா அங்க என்ன பண்ண நற்குணமானது வெளிப்படும். அந்த ஜனங்க எப்படி காணப்பட்டாலும் சொல்லி பார்க்கும்போது நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். அவருடைய கிரியை மூலமாக நம்ம காண்பிக்கிறது பார்க்கிறோம். அந்த நாட்களிலே யூதர்கள் கிரேக்கர் புரட்சாதிகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். கடவுளுடைய வார்த்தை அதை கேட்ட பிறகு இப்படியா இருக்குன்னு சொல்லி அதை பார்க்கும்போது, வேதத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல, புரட்சாதிகளை கூட அவங்க என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டாங்க. நன்மை செய்வதிலும் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இங்கு பார்க்கும்போது உங்கள் நற்கிரியை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிக்கும்படி படிப்படியாக என்று அந்த நற்கிரைகள் அங்க பார்க்கும்போது நீங்க அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னிக்கிற சுபாவங்கள், விட்டுக் கொடுக்கிற சுபாவங்களை குறித்து நம்ம அநேக காரியங்கள் அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா அந்த காரியங்கள் நம்ம அதை வாசித்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் மாற்றம் அடைய வேண்டும். வேதத்தை ஆராய்வது நிமித்தமாக, கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ள நிமித்தமாக, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்தது நிமித்தமாக நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஒரு வசனம் வாசிக்கிறோம். 16வது வசனம் 5:16.
மனுஷர் உங்கள் நற்கிரியை என்பது யாரு? கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றமே, தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அவரை பற்றி நான் நல்லா அறிந்திருக்கிறேன்னு சொல்றமே, அவருடைய நற்கிரிகளை காணப்பட வேண்டும். அந்த நற்குணங்கள் வெளிப்பட வேண்டும். அந்த பட்டணத்திலே அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, வாஞ்சோடு ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அவர்கள் ஆராய்ந்து பார்த்த நிமித்தமாக அவர்கள் நற்குணசாலிகளாய் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பார்க்கும்போது இதே மத்திய சுவிசேஷம் இயேசு சொல்லுகிற காரியம் 26ஆம் அதிகாரத்தை 25ஆம் அதிகாரத்துல 35 வாசிங்க. இந்த வசனத்தை அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்மை தாகத்தை தீர்த்தோம். இங்க வாசிக்கிறோம். பார்க்கும்போது இந்த சிறியவரை நீங்கள் எதை செய்தோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்ல, இப்படிப்பட்ட கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ நம்ம வார்த்தையை கேட்டோம் போனோம் என்று இல்லாதபடி நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் காணப்படும். அந்த கடவுள் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து அதுபடி செயல்பட வேண்டும். சொல்றாரு, என்னை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என்னிடத்து அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அதே காரியம் அவர் சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியங்கள் வேதத்துல முக்கியமா எனக்கு காணப்படுறது பார்க்க. வேதத்தை ஆராய்கிற நாம உண்மையாக நாம் மனதிருக்கிறோம். நாம கடவுளுடைய வார்த்தையை நாம் எவ்வளவா நேசித்து அந்த வார்த்தையை ஆராய்ச்சி பார்த்து அதை கீழ்படுத்த எஸ்ராவுக்கு பார்க்கும்போது ஆராய்ச்சி மட்டும் பண்ணல, அதை செயல்படுத்தும்படியாக அவருடைய வாழ்க்கையை காண்பித்தார் சொல்லி பார்க்கணும். அதுவே கூடியிருக்கிற நாம வந்திருக்கிற நோக்கம் என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்தின் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக கேட்கக்கூடிய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து இன்னும் நாம் கடவுளுக்காக எப்படி வாழ வேண்டும், உலகத்துல இன்னும் நாம் கடவுளை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தையோடு நம்ம இந்த கூட்டத்தில் நாம வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நம்ம ஜபத்தில் நம்ம தேவ வழிநடத்தி வராங்க. ஜபம் செய்யலாம். மகா இரக்கமும் திருவழி நிறைந்த தேவனே, நேற்றும் என்று மாறாதவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே நாங்கள் கூடும்படியாக உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்து பெரையோ பட்டணத்தை போல உள்ள பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை போல கட்டாவே நாங்கள் கூட உமது வார்த்தையை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லப்படுகிற காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை நாங்களும் ஆண்டவரை குணஸ்தாரிகளாய் விளங்கும்படியாக எங்களை எங்கள் கூட்டத்திலிருந்து அனுப்ப வேண்டுமா கூட நோக்கி பார்க்கிறேன் கர்த்தாவே. எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும் கர்த்தாவே. ஆண்டவரை நாங்கள் வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி ஒரு மாற்றம் நிறைந்தவர்களாக ஆண்டவரை நாங்கள் செல்லத்தக்கதாக உதவி செய்துள்ளோம். வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் வர வேண்டியது கூட ஆண்டவரை கர்த்தாவை ஏற்றத்திலே கொண்டு வார். சரீரத்தில் காணப்படும் சோறு கலைப்பு எல்லாவற்றையும் நீக்கி போடும் ஆண்டவரை உங்கள் பலனை தம்பீராக ஆண்டவரை உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை நடத்தும். இன்னும் ஆண்டவரை மீண்டும் இருக்கிற கூட்டங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம். நல்ல தகப்பனே.